தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அஷ்டம சனிங்கிற ஒரு பயங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அவங்களால தேரவே முடியலை. ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சமாகறாரு. உச்ச குரு பார்வை சனிக்கு விழும்போது ஒன்றும் பண்ண முடியாது. லேட்டர் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே நல்லா இருப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக படிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். தயவு செஞ்சு பசங்க கிட்ட எதையும் திணிக்காதீங்க. குரு பார்வை வரப்போது இப்போ நீங்கள் மூச்சு விடலாம். அடுத்த கட்டத்துக்கு பிஸ்னஸை கொண்டு போகலாம். நல்ல ஆஃபர்ஸ் வருது. அஷ்டம சனின்னு நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த ஆஃபர்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். அஷ்டம சனியை மீறி காதல் ஆர்ப்பரிச்சுட்டு வரும். ஸோ அந்த காதல் அப்படிங்கிறது கை கூடுமானா அது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. பெற்றோர்களுடைய சம்மதத்தை வாங்குறதுல பிரச்சனை, இல்லை பொண்ணு வீட்டில் பிரச்சனை, மாப்பிள்ளை வீட்டில் பிரச்சனை. சிம்மராசிக்காரங்க ஸ்டில் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா சாஃப்ட் கார்னருங்கிறது கொஞ்சம் மேலே உங்கிரும். எப்போவுமே இவங்க கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டல் தான். முதியோர் இல்லத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை பண்ணுறது. அஷ்டம சனியா நீ இனிமேல் எனக்கு இருக்காத, யோகமாக வேலை செய் அப்படின்னு அவரை போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு கோவில் திருக்கொள்ளிக்காடு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. சனியினுடைய பிடியில் சிக்கி தவிக்கிற இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? ஏன்னா பார்க்குறவங்கெல்லாம் இப்படி அப்படின்றாங்க, எங்கள் வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவலையோடு இருக்கிறார்கள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? அஷ்டம சனிங்கிற ஒரு பயங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அவங்களால தேரவே முடியலை. ஏன்னா சில விஷயங்களை மக்கள் மனசில் ஏற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஜோதிட விதி அதுக்கு மாறுபடுதுங்க. இது ஜோதிடம் இல்லைன்னு சொன்னாலும் அவங்கள புரிய வைக்கிறது கஷ்டம். அந்த வகையில் தான் அஷ்டம சனி இருந்தாலே கஷ்டம் மட்டும்தான். குரு பார்வை வந்தாலோ இல்லை சனி வக்ரம் ஆனாலோ அந்த பலன்களோட வீரியம் குறையுங்கிறது அவங்க மனசு எந்த அளவுக்கு ஏற்றுக்குதுன்னு தெரியல. பட் உண்மை அதுதான். சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு லக்கு. ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சமாகறாரு. உச்ச குரு பார்வை சனிக்கு விழும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சனிங்கிறவர் இருள் கிரகம், இருட்டு. அதனால தான் நெகட்டிவாக இருக்குது. அஷ்டமங்கிறதும் இருட்டு. இருட்டுக்குள்ளே ஒரு இருட்டு போயிட்டா சூனியம். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஒளி கிடைக்குது. குரு பார்க்குறாரு இல்லையா. குரு ஒரு மகா சுபர், மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக உள்ள ஒரு பிளானட்டு. அதனால தான் குருவுடைய பார்வைக்கு அவ்வளோ விசேஷம். மற்ற கிரகங்களோட பார்வையை விட குருவுடைய பார்வைக்கு விசேஷம் என்னென்னா, குருங்கிறவர் ஒரு பிரகஸ்பதி. எப்போவும் தவ நிலையிலே இருப்பாங்க. எப்போவுமே இப்படி நம்ம கண்ணை மூடிட்டு உள்ளங்கையை பார்க்கணுமோ. அது ஏன்னா நைட்டு தூங்கி எழுந்ததும் உள்ளங்கையை பார்க்குறதுன்னா கண்ணை மூடி இருக்கும்போது அந்த கண்ணுக்கும் அடுத்து அந்த திறந்து பார்க்குறோம்ல அந்த முதல் பார்வைக்கு ஆற்றல் அதிகம். நம்ம தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறதே பெருசுன்னா சதா சர்வ காலமும் மெடிடேஷன் தியானத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு இடத்த பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த குரு பார்வை தான் கிடைக்குது அந்த அஷ்டம சனிக்கு. ஆனால் இது புரியாமல் தான் அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ குரு பார்வை வரும்போது பயப்பட வேண்டாம். தயவு செஞ்சு இதை மனசில் ஏற்றிக்கோங்க. ஏன்னா சில விஷயங்கள் ஆயில்ய நட்சத்திரம், மூல நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம்லாம் பதிஞ்சிருச்சு. பசுமரத்தாணி மாதிரி பதிஞ்சிருச்சு. எவ்வளவு இறங்கி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் புரிய மாட்டேங்குது. நிறைய நல்ல பெண்களையும் பையங்களையும் இழக்கிறாங்க இந்த நட்சத்திர பொருத்தம்ங்கிறத பார்த்து. நிறைய தப்பான மேட்சிங் பண்ணி வைக்கிறாங்க. மூல நட்சத்திரத்துலலாம் ஒரு பொண்ணு பேசும்போது வாழ்க்கை சரியில்லை, ஏம்மா ஜாதகம் பார்த்தாலே பொருந்தலைன்னு தெரியுது. இல்லை மேம் நான் மூல நட்சத்திரம்னு என்னை யாருமே எடுக்கல, ஸோ கிடைச்ச மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் தெரியுமா? இதை ஒரு சொசைட்டி தானே இதுக்கு காரணமாக இருக்குது. உண்மையாகனா ஒரு ஜோதிட காரணமாக இருந்தால் பரவாயில்ல. ஜோதிடம் எந்த நட்சத்திரத்தையும் ஒதுக்கவே இல்லை. இதெல்லாம் மக்களாக கொண்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் அஷ்டம சனி ஜென்ம சனினா தப்பு தான். அதுக்கு நடுவில் எந்த கிரக அமைப்புகள் மாற்றங்கள் வருது, ஒளி கிடைக்குதுனாலுமே அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சிம்மராசிக்காரங்க, உங்கள் அஷ்டம சனிக்கு குரு பார்வை கிடைக்குது. அஷ்டம சனியோட நெகட்டிவிட்டி எல்லாம் நல்லிஃபை ஆக போகுது, தவிடுபடி ஆக போகுது, நல்லா இருக்க போறீங்க. மேம் இப்போ இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த தமிழ் புத்தாண்டுல எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்காரங்களுக்கு 4ஆம் அதிபதி யாருன்னா செவ்வாய். 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனியோட இருக்கிறதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து செய்யக்கூடிய சேஷ்டைகள் அதிகமாகும். டீனேஜுக்கே உண்டான ஒரு விஷயங்கள் அதெல்லாம் பண்ணுவாங்க குழந்தைங்க. அதே மாதிரி கொஞ்சம் சொல்லு பேச்சு கேட்காம டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்கிறது, சோம்பல் அதிகமாக இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் அறிவு வளரும், புரிஞ்சுப்பாங்க, புரிய வேண்டிய விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க. லேட்டர் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே நல்லா இருப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே நிச்சயமாக படிப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். தயவு செஞ்சு பசங்க கிட்ட எதையும் திணிக்காதீங்க.
என்னதான் அஷ்டம சனிக்கு குரு பார்வை கிடைச்சாலும் அஷ்டமத்தில் தான் சனி இருக்கிறாரு. நீங்கள் திணிக்காமல் அவங்களுக்கு பிடிச்சதை பண்ண விட்டீங்கன்னா நல்லா வந்துடுவாங்க. அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு பிடிக்கிறதோ, என்ன விரும்புகிறாங்களோ, என்ன மாதிரி படிக்கணும்னு விரும்புகிறாங்களோ அப்படி விடுங்க. நீங்கள் கொஞ்சம் குழந்தைங்களை டிசைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சிம்மராசி பிள்ளைங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. நம்ம இப்போ சிம்மராசியில் இருக்கின்ற வேலைக்கு போகிறவங்க, ஒரு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது? சிம்மராசியில் இருக்கிறீங்க, சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா இந்த வருடம்ங்கிறது விருத்திங்கிறது இருக்குமா. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருக்கோம், அஷ்டம சனிங்க பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க. இப்போ தான் குரு பார்வை வரப்போகுது. ஜூன் 2026 தான் குரு பார்வை வரப்போகுது. இப்போ நீங்கள் மூச்சு விடலாம். அடுத்த கட்டத்துக்கு பிஸ்னஸை கொண்டு போகலாம். நல்ல ஆஃபர்ஸ் வருது. அஷ்டம சனின்னு நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த ஆஃபர்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் எடுக்கலாமானா இப்போ எடுக்கலாம். ஜூன் மந்த்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா தொழிலுங்கிறது கண்டிப்பாக சக்சீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. குறிப்பாக உணவுத்துறையில் இருக்கிறீங்க சிம்மராசிக்காரங்கன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், பேக்கரி, காஃபி ஷாப்பு, டீ கடை என்ன நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் அதன் மூலியமாக ஒரு நல்ல லாபம். உணவு பொருட்களை விற்றீங்க, காய்கறி, பழம், ஏதோ ஒன்று அன்றாடம் அழுகி போகக்கூடிய பொருட்கள், பூ, பால் எதை விற்றீங்கனாலும் அதன் மூலியமாக ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது. மேம் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு காதல், கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்குது மேம்? சிம்மராசிக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி தானே உச்சமாகிறார். அப்போ காதல் கண்டிப்பாக வந்தே தீரும். அஷ்டம சனியை மீறி காதல் வந்து ஆர்ப்பரிச்சுட்டு வரும். ஸோ அந்த காதல் அப்படிங்கிறது கை கொடுமானா அது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. பெற்றோர்களுடைய சம்மதத்தை வாங்குறதுல பிரச்சனை, இல்லை பொண்ணு வீட்டில் பிரச்சனை, மாப்பிள்ளை வீட்டில் பிரச்சனை, கடைசி நேரத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வர்றது, இல்லை நல்லா போயிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிளவுங்கிறது ஏற்படுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட வருடத்தில் நடக்கும். காதல் திருமணம் பண்ணுறதா இருந்தால் அடுத்த வருடம்ங்கிறது அந்த பேச்சு எடுக்கிறது நல்லது. இந்த 2026ங்கிற ஒரு வருடம் அதுக்கு ரொம்ப மேட்ச் இல்லை. வயசே ஆகுதுனாலும் கொஞ்சம் பொறுத்துருங்க. அடுத்த வருடம் காதல் திருமணம்ங்கிறது நிச்சயமாக சித்திக்கும். அரேஞ்ச்டு மேரேஜ் நிறைய பேருக்கு நடக்கும். ஆனாலும் என்னதான் குரு பார்வை இருந்தாலுமே அஷ்டம சனிங்கிற காரணத்தினால எக்காரணம் கொண்டும் மேட்சிங்கில் பிசுறு தட்டாமல் பார்த்துக்கணும். யாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, நட்சத்திர ராசி பொருத்தம் பார்க்காதீங்க, ஜாதக கட்டம் பார்த்து மேட்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த அஷ்டம சனி மாதிரி அமைப்பில் எந்த மாதிரியான பேர்ட்டை போய் மாட்டுவாங்கங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு பொண்ணு வராங்க, ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்கன்னா, என்னம்மா கல்யாணம் ஆனதுக்கான சுவடே தெரியல நம்ம கேட்குறோம். அங்கே தாம்பத்திய ஸ்தானம் முழுக்க கெட்டு போயிருக்கு. ஆமாம், என்னுடைய கல்யாணம் பண்ண ஒரு பையனை அவரால் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது மேம்ங்குது. ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம மாப்பிள்ளை வீட்டில் போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு கல்யாணம் பண்ண முடியாது. அந்த கல்ச்சர் இந்தியாவில் இல்லை, அமெரிக்காலலாம் பண்ணுறாங்க இதை. இப்போ நம்ம வந்து அதை பண்ணுறதில்ல. அப்போது ஜாதகத்தில் அதை கண்டுபிடிக்கலாமான்னா கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 3, 7, 11ங்கிறத காமத்திரிகோணம்னு சொல்லுவோம். இது வீரியஸ்தானம். இந்த இடத்த பார்க்கும்போது ஃபிசிக்கல் லைஃப்க்கு அவர் ஃபிட்டானவராங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் அஷ்டம சனியில் போய் மாட்டுவாங்க. பாருங்கள், அது ஒரு திருமணமே கிடையாது. இப்போ கோட்டை என்ன பண்ணுது, தாம்பத்திய வாழ்க்கை இல்லைன்னா அந்த திருமணத்தை நல்லிஃபை பண்ண சொல்லுது. அப்போது ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கைக்குள்ளே போய் மாட்ட வைக்கிறது தான் அஷ்டம சனி. ஸோ இப்படி போய் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாதக பொருத்தம்ங்கிறத கிளியர் கட்டாக பார்த்துக்கிறது நல்லது. இப்போ இந்த சிம்ம ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு மேம்? சிம்மராசி பெண்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடம் எப்படி இருக்குது? நாங்கள் எப்போவுமே தைரியமாக தாங்க இருக்கோம். இப்போ 2 வருஷமாக ஒரு மனக்கலக்கம், பயம். நீங்கள் அஷ்டம சனினே சொல்லி பயமுறுத்திட்டீங்க. வீட்லேயும் நிறைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கும். அஷ்டம சனியில் நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க. கணவன் மனைவி சண்டையாக இருந்ததுன்னா அது வெளியே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ நாள் அமைதியாக வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சோமே, இப்போ வெளியில் தெரிஞ்சிருச்சேங்கிற ஒரு கஷ்டமுமே இருக்கும். ஸோ அதெல்லாம் சரியாயிரும். குரு பார்வை வர்றதுனால குடும்ப ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது, பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்றது, பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்றது, நட்பை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சிம்மராசி பெண்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். வேலைக்கு போகணுங்கிற ஆர்வம் வரும். வீட்டிலே இருந்த பெண்கள்னாலும் சரி, நமக்குன்னு ஒரு வேலையை தேடிப்போம், நம்ம படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரின்னு வேலைக்கு போக ஆரம்பிப்பாங்க. வேலையாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த 2 விஷயமே இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு தமிழ் வருடமாக தான் இந்த வருடம் அமையுது. சிம்ம ராசிக்காரர்களுடைய பொருளாதார சூழல் அப்படிங்கிறது இந்த வருஷம் எப்படி இருக்கும்? ஜானியர்னா முலம் சருகுதுங்கிற மாதிரி ₹1 சம்பாதிச்சா ₹4 செலவாகுதுங்கிற நிலைமை தான் சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த 2 வருஷமாக. இப்போ 12ஆம் இடம் வலுக்கிறதுனால சுப செலவுகள் வரும். இப்போவும் செலவு தான். குரு என்ன பண்ணுவார்னா, அஷ்டம சனி மாதிரி மோசமான செலவுகளை கொடுக்காம சுப செலவுகளை கொடுப்பார். தனக்கு பிடிச்ச பொருளை வாங்குறது, ஒரு சொத்தை வாங்கி போடுறது, அது வந்து ஒரு சுப விரயம். தன்னுடைய கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணத்துக்கு செலவழிச்சுக்கிறது ஒரு சுப விரயம். இந்த மாதிரி சுப விரயங்கள் கொஞ்சம் இருக்கும். பொருளாதார பிரச்சனைங்கிறது வராது, நெருக்கடிங்கிறது வராமல் இருக்கும். மேம், எதில் வந்து சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருக்கணும்? சிம்மராசிக்காரங்க ஸ்டில் எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, சாஃப்ட் கார்னருங்கிறது கொஞ்சம் மேலே உங்கிரும். எப்போவுமே இவங்க கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டல் தான். ஆனால் இப்போ குரு 12க்கு வரும்போது வெள்ளந்தியாக எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிப்பாங்க. அஷ்டம சனியில் வேறு அடிபட்டிருப்பாங்க. அப்போ லோ செல்ஃப் எஸ்டீம் ஆகிடும். அடுத்து பார்க்குற எல்லாரையும் பாவம்னு நினைப்பாங்க. யார் யாரெல்லாம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்களோ எல்லாரையும் நம்பக்கூடிய ஒரு மனோநிலைங்கிறது வந்துடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா எதுக்கு நம்மக்கிட்ட இது
இவங்க பேசணுங்கிறத யோசிச்சுட்டே இவங்க செயல்படுறதுங்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வெற்றிகரமான ஒரு புத்தாண்டாக அமையணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல பரிகாரம், கண் சிகிச்சை மேற்கொள்ள முடியாதவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, மருத்துவம் மூலமாக ஹெல்ப் பண்ணுறது, இல்லை கண் பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஹோம் இருக்குன்னா அங்கே போய் ஃபுட் டொனேட் பண்ணுறது, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கோ வேலை வாய்ப்புக்கோ ஏதாவது என்ஜிஓஸ் மூலமாக அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க, கண் பார்வையை இழந்தவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து சூரியனை டைரெக்டாக வலுப்படுத்தும். 2வது, முதியோர் இல்லத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை பண்ணுறது, நீங்களே கண்தானம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அதை பண்ணுறீங்கன்னா அது பெரிய பிராப்தம். அது வந்து இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு புத்தாண்டையும் உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும். அது வந்து ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொல்லலாம். இந்த 3 விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். கோதுமை தானமாக கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆன்மீக பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கும்போது பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில்கள் இருக்குது, பழமையான கோயில்னால் அங்கே போய் உழவார பணி நீங்களே செய்கிறது ரொம்ப நல்லது. இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா, எளிமையாக வேலை செஞ்சீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு அதிபதியே சிவபெருமான் தான். இல்லைங்க பண்ண முடியலை அப்படின்னா உழவார பணி செய்கிறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது. யாராவது காசி அந்த மாதிரி புனித யாத்திரை போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பண உதவி. கஷ்டப்படுறவங்க போகிறாங்க, இந்தாங்கங்க பணம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக போயிட்டு வாங்க, நல்லா சாப்பிட்டுக்கோங்க, சுவாமியை பார்த்துட்டு வாங்கன்னு கொடுக்குறது நல்லது. மேம் இப்போ இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் போக வேண்டிய கோயில்னா அது எந்த கோயில்? சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனியினாலேயும் ரொம்ப அவதிப்பட்டதுனாலையும், இப்போ குரு பயிற்சியில் குரு பார்வை அஷ்டம சனிக்கு வர்றதுனாலையும், இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோக சனீஸ்வரராக இனிமேல் வேலை செய்யணும். அஷ்டம சனியா நீ இனிமேல் எனக்கு இருக்காத, யோகமாக வேலை செய் அப்படின்னு அவரை போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு வரக்கூடிய ஒரு கோவில் திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரரை போய் பார்த்துட்டு வரணும். ஆயுள் ஆரோக்கியம் நல்ல பணம் கிடைக்கும் இந்த சனீஸ்வரரை போய் பார்த்தீங்கன்னா. ஸோ இவரை போய் நீங்கள் மனசார வேண்டிட்டு வாங்க. இங்கே சாந்தமாக இருப்பார் சனீஸ்வர பகவான். இங்கே ஒரு சாந்த ஸ்வரூபியாக இருக்கிறதுனால திருவாரூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த திருக்கொள்ளிக்காடுங்கிற ஸ்தலம். இங்கே போய் சனீஸ்வரரை ஒரு சனிக்கிழமையில வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி காவியா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.